சிஎஸ்கே ஆர்சிபி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷம் வந்து வின் பண்ணாத ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் மைதானத்துல பல வருடங்கள் கழித்து 2008க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆர்சிபி டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட 1 வீக் ரெஸ்ட்ல இருந்து நம்ம கூட விளையாட போறாங்க. 3ஆம் தேதி அருமையான மேட்ச் இருக்கு. இந்த மேட்சை சிஎஸ்கே விட்டு தருமா இல்ல ஆர்சிபி ஜெயிக்குமா? இதுதான் ஆடியன்ஸோடைய இது. எங்களுக்கு நீங்க கப்பு கூட வாங்க வேணாங்க, நீங்க ஐபிஎல் கப்பு எங்களுக்கு வேணாம், பிளே ஆஃப் போக வேணாம், எனக்கு ஆர்சிபி நீங்க அடிக்கணும், ஆர்சிபிலே போய் பெங்களூர்லயே போய் அடிக்கணும். இதுதான் இந்த ரசிகர்களுக்கு சிஎஸ்கே டீம் கொடுக்கிற கிஃப்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க. ரசிகர்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சிஎஸ்கே டீம் வந்து பயங்கரமா பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். பெங்களூர்ல போய் ஆர்சிபியை வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ண போறாங்க. அந்த நிகழ்வுகள் நடக்க போகுது. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் கேம்னே வச்சுக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சா பிளே ஆஃப், அவங்க ஜெயிச்சா பிளே ஆஃப் அப்படிங்கும் போது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் தயால் போட்டு அவங்க வந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துலயே வந்து அவங்க வந்து நம்மளுடைய தோல்விக்கு நம்ம ரிவெஞ்ச் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதுக்கான சரியான வாய்ப்பு அவங்க களத்திலேயே போய் அவங்க கிரவுண்ட்லயே போய் அவங்கள அடிக்கணும். அடிக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் மனதளவுல மட்டும் ஸ்ட்ராங் ஆனாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு டீமா இருந்தாலும் சாச்சிருவாங்க, வெட்டி சாச்சிருவாங்க. அது நடக்கும். ஆர்சிபியை வின் பண்ண போறாங்க சிஎஸ்கே. பொறுத்திருந்து பாருங்க, அந்த ஆட்டம் மணல் பறக்கும். கண்டிப்பா வின் பண்றாங்க. ஆர்சிபி மைதானத்துல போய் வின் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் கொடுக்க போறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க.